ஹே காய்ஸ், டுடே நாம தாறுமா தக்காளி சோறான மாங்காவை தான் பார்க்க போகிறோம். ஃபன்னுக்கு பஞ்சமே இல்லை. எனக்கு சிட்டி சிட்டி வைரலாக வலிக்க விளைக்கிட்டுது. இதில் ஸ்டோரி என்னென்னா, ஹீரோ ஜிம் மாஸ்டராக இருந்து எப்படி முறிம்பேட்டில் போய் கோடாக மாறுறான்னு தான் ஸ்டோரி. சும்மா அந்த அளவுக்கு இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைமுக்கு வேர்த்தானமாங்க. ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் உங்கள் விபி. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு சியோல் சிட்டிலேயே ஒரு மிகப்பெரிய ஜிம்மை தாங்காட்டுறாங்க. அதுக்குள்ளே ஒரு ஸ்டார் ரூமுக்குள்ளேருந்து ஆடு ஒரு சத்தம் கேட்குது. என்னடா சவுண்டு உள்ளே போய் பார்த்தோம்டா, உள்ள ஒருத்தன் நான் தான் ஐசோஸ்பி டிக்கெட் ஆஃப் கொடுப்பேன், யூடியூப்பரே நான் தான், யூடியூப்ண்டாலே அது நான் தான் என்ற மாதிரி ஒருத்தன் பீத்தி கொண்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி கொண்டு இருப்பான். இவன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிம் மாஸ்டர் ஹீரோ தான். ஹீரோட மசிலை பார்த்தாலே இவங்க அவன் அவ்வளோ இரவும் பகலுமா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கானுண்டு. ஆக்சுவலி ஹீரோ ஒரு ஜிம்மில் அவ்வளோ லவ்வை வச்சிருக்கிறவரா. ஆனால் ஹீரோ பிறக்கும் போதே ஜிம் ஜெனட்டிக்ஸோட பிறக்கலை. பிகாஸ் ஹீரோ முந்தி மிலிட்ரியில் இருக்கும்போது சீக்ரெட் டாஸ்க்காக போகும்போது செவரெல்லாம் இன்ஜூர் ஆயிடுவான். அப்போ டாக்டர்ஸ் ஆக்கலாம், ஆகவே ஆது, நடக்கவே ஆது, முடியவே முடியாது, உன்னாலே நீ நடக்கவும் முடியாது, எழும்பவும் முடியாதுண்டு ஹீரோ அவங்களுக்கா விண்ணப்பிட்டு ஃபிசிக்கல் தெரப்பி எக்ஸசைஸ் செஞ்சு நடந்து காட்டுவான். அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு ஜிம் ஃபிட்னஸில் ஒரு லவ் ஒன்று வந்து அதுக்குள்ளே மூழ்குவான். அதுக்கப்புறம் கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நேஷ்னல் லெவல் ஜிம் மாஸ்டர் என்ற ஒரு பேரை எடுப்பான் ஹீரோ. அப்போ ஏன் ப்ரோ ஹீரோ ஃப்ரைட் சிக்கனையும் சொர்க்க பானத்தையும் இப்படி கட்டுறானேன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் இருக்கு ஒரு சோகமான கதை. அதாவது அது COVID-19 காலம்ன்றதால ஹீரோட ஜிம் மெம்பர்ஷிப்பை எல்லாரும் கேன்சல் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதனால் ஹீரோட செலவுக்கும் காசு இல்லாமல், சாப்பாட்டுக்கு 5 பைசாவும் 50 கூட இல்லாமல் தவிச்சிக்கொண்டு நிற்கலாம். ஹீரோவுக்கு ஒரு ஞான ஒளி யூடியூப்பை திறப்பம் என்று திறக்கிறான். ஆனால் யூடியூப்பில் என்ன மாதிரி வியூஸ் போகாமல் இருக்கிறதால ஹீரோ வேறு வழியே இல்லாமல் லைவ் போகிறான். லைவ்ல அவனுங்கள் ப்ரோ நீ அதை சாப்பிடு ப்ரோ, நீ இதை சாப்பிடு ப்ரோன்னு சொன்னதால் வேறு வழியே இல்லாமல் வீசுக்காக தான் சாப்பிட்டு இருப்பான். ஹீரோ சாப்பிட்டுட்டு ஐயோ இந்த மசில் போச்சே, இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணினதெல்லாம் போச்சே என்று அழுதுகிட்டு கொண்டு இருக்க. அப்போ கமெண்ட்ஸில் என்ன ப்ரோ நீ அழுகிறியா, சொல்ல முத்தா மசில் போச்சான்னு இருக்க. ஹீரோ சேச்சே ஒரு ஆம்பளை அழமாட்டான், கண்ணுக்குள்ளே ஏதோ தூசு விழுந்துருச்சு என்று மலுப்புறதெல்லாம் உண்மையாகவே இன்னைக்கு சிரிச்சு வயிறு எல்லாம் போயிடும். அவ்வளோ ஃபன்னாக இருக்கும் இந்த சீன். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் லைவ் ஸ்ட்ரீமில் உங்களை சந்திக்கும் நான் உங்கள் ஜிம் மாஸ்டர். அடுத்த லைவ் தாறுமாறு தக்காளி சோறாக இருக்கும். மறக்காமல் விபி மாங்கா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டங்குன்னு கிளிக் பண்ணுங்கன்னுட்டு கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு ஐயோ என்றைக்கே கண்டன் இல்லாமல் தான் இந்த மசில் போனாலும் பரவாயில்லன்னுட்டு இந்த கர்மத்தை சாப்பிட்டேன். நாளைக்கு என்ன கர்மத்தை சாப்பிட போகிறனோ ஆண்டவான்னுட்டு நினச்சி டிப்ரெஸ் ஆவான் பாருங்க. எனக்கு சிரிச்சே இல்லை இந்த சீனெல்லாம். அல்ட்டியோ ஃப்ரைட் சிக்கனும் சொர்க்கவானம் கலோரிஸ் கூடையாச்சே, ஒர்க் அவுட் பண்ணுவோமா சேச்சே. ஆஃப்டர் சொர்க்கபானம் ஒர்க் அவுட் பண்ணுற கொஞ்சம் கஷ்டம்தான் நின்றுட்டு ஹீரோ நினச்சி பார்க்குறான். எப்படி இருந்த நாங்கள் இப்போ இங்கே வந்து நிற்கவே நினச்சி பார்க்குறான். ஸோ என்னென்னா ஹீரோ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால் டாக்டர் ஒருவால் மீட் பண்ணியிருப்பேன். டாக்டரும் டேய் நீ உடம்பை என்னதான் ஹல்கிட சித்தப்பா பையன் மாதிரி ஏற்றி வச்சிருந்தாலும் மைண்டை விட்டுட்டியே சோழ முத்தா, உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸால் தான் முடி கொட்டுது, இப்படியே கொஞ்ச நாள் கடந்தியேண்டா சைத்தாமாக்கே டஃப் கொடுக்குற மாதிரி மாறிடுவாடாண்ட ஹீரோ. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே என்ற மாதிரி ஷாக் ஆகிட்டு மொட்டையானா இப்படி என்னெல்லாம் நடக்க வேண்டாம் நினைச்சு பார்ப்பான். அதாவது ஹீரோக்கு மொட்டையாச்சேண்டா ஹீரோ பொண்ணுங்க எல்லாம் அங்கிள் இங்க வேண்டாம் அங்கிள் நீங்க எங்க அப்பாக்கே அங்கிள் மாதிரி இருக்கீங்க அங்கிள் என்று 100க்கு 100 தடவை அங்கிள் என்று சொல்கிற மாதிரியும் ஹீரோ கண்ணி கழியாமலே சாகுற மாதிரி நினச்சி பார்ப்பான் பாருங்க. அவ்வளோ ஃபன்னாக இருக்கு. சிரிச்சு எல்லாம் என்னால். பிறகு ப்ரெசண்டில் ஹீரோ அந்த டாக்டர் என்னை ரெஸ்ட் எடுக்க சொன்னவர், ஆனால் நீ சினங்கொண்ட சிங்கத்தை கூட்டில் அமைதியாக இருக்க சொல்கிறேன், இந்த ஜிம் மாஸ்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறேன், ஒன்று தாண்டா என்று வசனத்தை கட்சி போட்டு அடுத்த நிமிஷமே இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் அது இதை தட்டி பாப்பா பாருங்க. ஐயோ தட்டி பார்த்து கொண்டு இருக்கும்போது தான் சம் மாங்காஸ் ஹீரோட கண்ணில் படும். ஹீரோ ஆக்சுவலி பேரண்ட்ஸ் இல்லை, ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸோட தான் வளர்ந்துருப்பான். அப்போ ஹீரோ புவர் ஃபேமிலின்றதால போனதுகளெல்லாம் இல்லை. அப்போ அந்த செகண்ட் ஹேண்ட் புக்ஸுட்டு தான் போய் சம் மாங்காஸை படித்து குட் மெமரிஸை ஹீரோ மேக் பண்ணியிருப்பான். பிறகு தான் மிலிட்ரி இன்ஜுரி ஜிம் ஃபிட்னஸ் டீப்பாக மூழ்கி இருப்பான். அதனால் மாங்காய் மறந்துருப்பான். இப்போ மாங்காய் பார்த்து கொண்டு இருக்கும்போது ஹீரோட ஃபேவரிட் ரைட்டர் ஒரு புது மாங்காய் ரிலீஸ் பண்ணி போயிரு. அது என்னென்னா த நியூ ஷாலின் என்ற புது மாங்காய் வந்திருக்கு. ஹீரோ இது என்ன புதுசாக இருக்கேன்ட்டு அதை டச் பண்ணி பார்க்குறான். உள்ள த நியூ சாலின் திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் முஜின் என்று இருக்கும். ஹீரோ நல்ல மாங்காவை தான் இருக்கும் போலேன்னு அதை டச் பண்ணி வாசிக்கிறான். ஹீரோ மர்த்தியாக கணக்கில் தட்டி பார்க்குறான். ஆஹா நிம்மதி. இந்த மாங்காவை வாசிக்கும் போது தான் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எங்கால பக்கமாக ஓடுதேன்றே தெரியலை. நான் இந்த யங் ஏஜுக்கே திரும்பின மாதிரி இருக்குன்னுட்டு ஹீரோ
நல்ல சந்தோஷமாக அதை ரீட் பண்ணிக்கொண்டே இருப்பான். அகைன் தட்டி 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 ரீட் பண்ணிக்கொண்டே இருப்பான். ப்ரோ ரீட் பண்ணி டயர்டில் ஹீரோ படித்து கொண்டு இருந்த மாதிரியே அந்த ஃப்ளோர்லேயே தூங்கிடுவான். பிறகு பார்த்தா ஹீரோட ஃபோன்லேருந்து ஒரு பிரகாசமான பிரைட்டான வெளிச்சம் பெறும். ஆக்சுவலி இனித்தான் சம்பவமே ஸ்டார்ட். சரின்னு நித்திர கொண்டு இருக்கிற நம்ம ஹீரோவை வேறு பேரை சொல்லி யாரோ தட்டி தட்டி எழுப்புறாங்க. முஜின் டேய் எழுந்துடுறா, மார்னிங் ட்ரெயினுக்கு போகணுண்டா, டேய் என்ன எழுப்பு. ஹீரோவும் துள்ளி குதிச்சு டேய் யாரா நீ என்று பார்க்கும்போது தான் ஹீரோக்கு கண்ணே கூசும். என்னென்னா சைத்தாமுக்கே கடுமையான டஃப் கொடுக்குற மாதிரி முன்னுக்கு ஒருத்தர் நிற்பான். அவன் டேய் முஜின் ஏற்கனவே லேட் ஆகிட்டுடா, அந்த கோவக்கார மொட்டை மாதம் ஆக்களை பிச்சு திண்டு போடுவான்டா, வாடா போவோம் ட்ரைனிங்கு. டேய் மொட்டை பையில நீ என்னன்றா இந்த ரூமுக்குள்ளே வந்தான்னுட்டு ஹீரோ மனசுக்குள்ளே இவன் யார், இவன் தலையை எப்படி பிரகாசமாக வச்சிருக்கான்னு சொல்ல அந்த மொட்டை வாண்டு டேய் நான் உன்னோட பெரிய ஆள்றா, நீ என்னடா என்ன சின்ன பையலன்றான்னு கேட்க ஹீரோ என்னது நீ என்னோட பெரிய ஆளா, நான் 2 தெரியுமா, 6 அடி உயரம், 8 to 10% body fat, 200 lakhs hand power, நான் ஒரு மினி ஹல்க்ரான் 2 ஆக்ரோமா சொல்லிட்டு டேய் தம்பியா உனக்கு எதுவும் கண்ணாடிக்குன்னு அறிவு வேணுமாடா, ஆடா ராசா என்ன பார்க்க உனக்கு சின்ன பையன் மாதிரியாடா இருக்குண்டி அவனு கேட்க ஹீரோ என்ன அவன் இப்படி உளறான், அதை அப்படி திமிங்களவன் என் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்தான்ட்டு அப்பார்ட்மெண்ட் டேய் என் அப்பார்ட்மெண்ட் எங்கடான்ட்டு ஹீரோ தேட பிறகுதான் காட்டுறாங்க. ஹீரோவை ஹீரோவாக இல்லை, ஹீரோ சின்னப்படி என்ற உடம்புக்குள்ளே தான் இருக்கான்னு எங்களுக்கு தான் ஹீரோவாக காட்டுறாங்க. இப்படி தான் இடைக்கிடைக்க ஹீரோ மாதிரி காட்டுவாங்க. நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்காங்க. சின்னப்படி என்ற உடம்புல இப்போ ஹீரோ இருக்கான். பிறகு கையை பார்க்குறான், கை பிஞ்சி கையாக இருக்கும்ட்டு இது ஆடுற கைடான்ட்டு தலையில் கையை வைக்கிறான், தலையில் முடிய காண எங்கடா என்ற முடியன்று ஷாக் ஆகிட்டு ஹீரோ சுற்றி முற்றி பார்த்துட்டு இது என்னடா பழைய டிவி ஷோவுக்கு போட்ட செட் மாதிரி இருக்குது, வெயிட் இந்த மொட்டை பையில என்ன எப்படி கூப்பிட்டான் முஜினண்டா, இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே, இது அந்த மாங்கால இருந்த ஹீரோட நேம் தான் முஜின் என்றுட்டு ஹீரோக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விளங்க ஆரம்பிச்சு. என்னன்றா முஜின்ட உடம்புக்குள்ள வந்தேன் எங்கடா இந்த மசில்ஸ், டேய் மாங்கா படிக்கும்போது நித்திர உண்டதை ஒரு குற்றமாடா, அதுக்காக என்ன இப்படியாடா வாட்டுவீங்கன்னுட்டு ஹீரோ புலம்பிக்கொண்டே இருக்கும்போது நம்ம மொட்டை பையன் ஓஹோ இவன் கலந்த ஏசேதான் நினைப்பான் பாருங்க. ஐயோ சரின்னு நம்மளை மக்கிய ஹீரோ இது கனவு காத்தா இருக்குன்னு, ஏன்னா சின்ன வயசில் எனக்கு இப்படி பழக்கனவு வந்திருக்கு, சரி கனவையாச்சும் நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம்னுட்டு அந்த மொட்டை பையலோட ட்ரைனிங்கு போகிறான். அங்கே போனால் கோவக்கார மொட்டை மாஸ்டர் இருந்தேன், டே எங்கள் அப்பா மானே என்னடா முதல் நாள் லேட்டாக வாரீங்க அதான் இதாண்டு கிளிக்க ஹீரோ சாரி மாஸ்டர் உங்களுக்கு கட்டாயம் பனிஷ்மெண்ட் இருக்குடா இப்போ பொசிஷனில் நெல்லுங்கன்னு சொல்கிறேன். ஹீரோ என்ன கனவு எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குன்னுட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிற்கிற பொசிஷனை பார்க்குறான். அவங்க ஸ்குவாட்டில் தான் நிற்பாங்க, ஆனால் ராங் மெத்தடில் லெக்ஸை வைடாக வச்சுட்டு நிற்பாங்க. ஹீரோ என்னடா டேய் உங்களோட முட்டியை நீங்களே இப்படி உடைக்கிறீங்களேடான்னு ஹீரோ டேய் நான் எவ்வளோ பெரிய ஆள்றா, நேஷ்னல் லெவல் ஜிம் மாஸ்டர்ரா, என்னட்ட எவ்வளோ பேர்ரா ட்ரைனிங் எடுத்திருக்காங்க, ஒருத்தருக்கும் இப்படி பிள்ளையா நான் சொல்லி கொடுத்ததுடா, என் கண்ணுக்கு முன்னால் இப்படி கொடுமை நடக்கும்போது அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு கொதிச்சு எழும்பி சாலின் டெம்பிள்கிட்டே சத்தமாகறான், டேய் வெண்ண பயிர்களா உங்களுக்கு ட்ரைனிங் எப்படி எடுக்கணுமான்னு தெரியுமாடான்னு ட்ரைனிங்குக்கு பேர் போன சாலின் டெம்பிள்கிட்டே கேட்பானுங்க பாருங்க. ஐயோ இதுக்கு அவங்க ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பாங்க, அதுதான் அல்டிமேட். அப்போ கோவக்கார மொட்டை மாஸ்டர் ஹீரோ சொல்கிறத கேட்டு ரத்தம் கொதிச்செலும்பி டேய் மொட்டை பயிலே என்ன தைரியம்னா நாங்கள் ட்ரைனிங் எடுக்கும்போது இடையூறு விளைவிப்பான்ட்டு அவர் கத்திக்கொண்டு நிற்கும்போது அப்போ இன்னும் 2-3 சாலின் மாஸ்டர்ஸ் ஓம்பா இவனுக்கு இதெல்லாம் செய்ய வராது அதான் இப்படி சக்கு போக்கு சொல்லுறான் என்று கூப்பாடு போட்டு கொண்டு இருக்குங்க சைட்டில். அப்போ கோவக்கார மொட்டை மாஸ்டர் டே இப்போ நீ பொசிஷன் எடுக்கிறியா இல்லையாண்டு ஹீரோ அதட்டி கேட்க ஹீரோ என்ன நடந்தாலும் நான் எடுக்க மாட்டேன் அது ராங் மெத்தட் தைரியமாக சொல்லுவான். அப்போ கோவக்கார மொட்டை மாஸ்டர் டேய் நீ எல்லாம் சாலின் டெம்பிளோட டிசிபிள் ஆடா, எத்தனையோ வருஷக்கணக்கான வரலாறு இப்படி பிள்ளையான டெக்னிக்னு சொல்லி அவமதிக்கிறியடாண்டா அவர் வாழ்வாள்னு கத்த அவர் மனுஷனும் தொண்டு தண்ணி வத்த கத்தி போட்டு செய் சொல்கிறா நீயே சொல்கிறா என்னடா ராங்கா நாங்கள் சொல்லி கொடுக்குறோம்னு 7 கட்டத்தில் ஹீரோட்ட கேட்க ஹீரோ என்னண்டா நீங்கள் லெக்ஸை கொஞ்சம் வைடராக வச்சுருக்கீங்க ஸ்குவாட் பண்ணும்போது, இப்படியே வச்சுருந்தீங்கடா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அது நீஸ் ஸ்லோலி டேமேஜ் ஆகும், இது உங்களுக்கு இப்போ காட்டாது, இது உங்களுக்கு வயசான கட்டையில் தான் முட்டியை மூட்டை கட்டி வைக்கிற அளவுக்கு பெயினை தரும்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ கோவக்கார மொட்டை மாஸ்டர் டேய் நீ சொல்கிற பார்த்தா வீக்கானவங்க எக்ஸ்கியூஸ் சொல்கிற மாதிரி இருக்குன்னு ஹீரோ அவமானப்படுத்த ஹீரோ கோமந்தன் ஹீரோ மார்ஷல் ஆர்ட்ஸ் வீக்கானவங்களை மறுக்கிறதுக்கு அல்ல, வீக்கானவங்களை ஸ்ட்ராங்காக மாற்றுறதுக்கு தான் மார்ஷல் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவான்னு பாருங்கள். உண்மையாகவே இது கூஸ் பம்ப் சீன். ஹீரோ கிட்ட கேள்விக்கும் சொன்ன பதிலுக்கும் திக்கி திணறி மூச்சு பேச்சு இல்லாமல் கோவக்கார மொட்டை மாஸ்டர் நிற்கையில் அவள் பக்கத்தில் இருந்து இன்னொரு மொட்டை மாஸ்டர் இல்லைப்பா சாலின் டெம்பிளோட மார்ஷல் ஆர்ட்ஸ் என்லைட்மெண்ட் அடைகிறதுக்காகத்தான் என்று அவர் சொல்கிறார். அப்போ ஹீரோ டேய் அப்போ என்ன வீக்கானவங்களால் என்லைட்மெண்ட் அடையலான்னு சாலின் டெம்பிள் நினைக்குதான்னு கேட்பான் பாருங்க. உண்மையாக இது வேறு லெவல் சீன்.
கோவக்கார மொட்டை மாஸ்டர் இந்த வயசுலேயே சஃபரிங் இல்லாட்டிக்கு மைண்டை கல்டிவேட் பண்ண முடியாது, ஒரு வழிதான் மைண்டை ஸ்ட்ராங்காக மாற்றுமென்று அவர் சொல்கிறார். அப்போ ஹீரோ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ஜங்கேஜில் மட்டும்தான் அப்போ மென்டல் ட்ரைனிங், அந்த ட்ரைனிங், இந்த ட்ரைனிங் எல்லாம் தேவை. இட்ஸ் நாட் அபவுட் ஏஜ், இட்ஸ் ஆல் அபவுட் ஹெல்த் என்று சொல்லுவான் பாருங்கள். அப்போ இதை கேட்டேன் கோவக்கார மொட்டை மாஸ்டர் பித்தான்னு முழிச்சு கொண்டு நிற்கல. ஹீரோ நீங்கள் சொல்கிறீங்க சின்ன வயசில் நீஸை இன்ஜூர் பண்ணி மைண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணினா பரவாயில்ல, ஃப்யூச்சரில் என்லைட்மெண்ட் அடையலாமண்டி. அப்போ ஃப்யூச்சரில் நீங்கள் என்லைட்மெண்ட் அடையலாட்டிக்கு அப்போ ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு நீஸ் இருக்காது, அப்போ என்ன செய்வீங்கன்னு ஹீரோ பாயிண்டாக நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்க. அப்போ பின்னால் இருந்த சாலின் டெம்பிளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஓ டேய் அவன் சொல்கிற சரியாடா அந்த ஒருத்தங்க இன்னொருத்தன் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அவனுக்குள்ளே எப்படி கதைக்கிறத பார்த்த கோவக்கார மொட்டை மாஸ்டர் கோவத்தில் உச்சத்திக்கே போயிடுவார். அப்போ ஹீரோ தூரத்தில் ஒரு வயசான கட்டை தாம் பாட்டுக்கு சிவனே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கும். அவரை கையை காட்டிடே அந்த வயசான கட்டையே இன்றைக்கு நாளைக்கு பாடையில் போகிற மாதிரி இருக்கிறா, அவரே இன்னும் என்லைட்மெண்ட் அடையலடா, அப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுற மெதட் பிள்ளைதானே என்று ஹீரோவுக்கு. அப்போ அந்த கோவக்கார மொட்டை மாஸ்டர் சோளமுத்தா போச்சா என்ற மாதிரி என்று பார்க்குறாங்க. என்னென்னா அந்த வயசான கட்டை தான் சாலின் டெம்பிளோட மாஸ்டருக்கெல்லாம் மாஸ்டர், ஹெட் ஃபர்ஸ்ட் டிசிபிள் அவர் தான். இவர் தான் மாஸ்டர் ஹேயாங். மாஸ்டர் ஹேயாங் மூச்சை நல்லா இழுத்து பிடிச்சி டம்பிள் டோர் மாதிரி சைலன்ஸ் என்று கத்துறீர். உங்களுக்கு டம்பிள் டோர் ஆறுன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு போங்க எத்தனை பேருக்கு டம்பிள் டோர் ஆறுன்னு தெரிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். சி பேக் டு த ஸ்டோரி. அவர் சைலன்ஸ் என்று கத்துற அந்த சத்தத்தில் ஹீரோக்கு அவரோட பவரும் அவரோட ஆறாவும் அவரோட எனர்ஜியும் ஃபீல் பண்ணி மெய்சிலுத்து நிற்கையில் அவரும் ஹீரோக்கு பக்கத்தில் மெதுவாக நடந்துவார். அவரும் ஹீரோட்ட உனக்கு மற்ற மாஸ்டர் சொன்னது செய்தான், சாலின் டெம்பிளோட மார்ஷல் ஆர்ட்ஸ் என்லைட்மெண்ட் அடைகிறதுக்காக மட்டும்தான், ஆனால் இன்னொரு பாதையும் இருக்குது, அதான் மக்களை தீய சக்திகிட்ட இருந்து பாதுகாக்கிறேன்டா சொல்கிறேன். அப்போ ஹீரோ அப்போ நீங்கள் மக்களை பாதுகாக்கிறதுக்காண்டி உங்களோட நீஸை இன்ஜூர் பண்ணுறீங்களான்னு ஹீரோ கேட்க. அப்போ அவரும் இவனை விட்டா இவன் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை பரப்பிடுவான், இவன் கொரோனாவோட மோசமான ஒரு வைரஸ், இவனை இப்படியே விடக்கூடாது, ஆனால் என்னால் இவனை தண்டிக்கவும் முடியாது ஏன்டா புத்தா அவரை இப்படி சொல்லலைன்னுட்டு அவரும் மாஸ்டர் பிளான் ஒன்று போட்டு ஹீரோவை இன்னொருத்தனோட கோத்து என்னன்னா அவரும் அப்போ சரி சாலின் டெம்பிளோட மெதட் ஸ்ட்ராங்கண்டு நீ நம்பினியண்டா, அப்போ எங்களுக்கு அதை நிரூபித்து காட்டி ஹீரோ என்ன உங்களோட சண்டை போட மட்டும் சொல்லிடாதீங்கன்னு ஹீரோ தான் இல்லை. அவர் சீச்சி அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீ உன்ன மாதிரியே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட உண்ட மெதட்டை மட்டும் பயன்படுத்தி இன்னும் 7 நாளில் அவனை டிஃபீட் பண்ணி காட்டேன்ட்டு சொல்கிறேன். அப்போ ஹீரோ அவன் காளியாட சித்தப்பா பயல் மாதிரி இருக்கான், அவனோட நான் என்னென்று மோதுறேன்ன மாதிரி பார்க்க அதெல்லாம் தெரிஞ்சா இன்னும் உனக்கு 7 நாள் தான் டைம் இருக்குன்ட்டு அவர் நீ என்ன செய்கிறான்னு பார்ப்போம் வந்துட்டு ஒரு மாஸ்டர் பிளானோட வில்லத்தனமாக யோசிச்சு கொண்டு அவரும் போகிறேன். அப்போ அந்த மொட்டை வாண்டிட பேர் வந்து முயலும் டேய் இப்போயே காலை விழுந்து மன்னிப்பு கேட்டீங்கன்ட்டா விட்டுருவாங்கடான்னு சொல்ல ஹீரோ மனசுக்குள்ளே நான் அவ்வளோ பெரிய ஜிம் மாஸ்டர் நான் பார்த்துக்கிறேன்னு நினச்சி கொண்டு இருக்கும்போது முயலை இப்போ கூப்பிட்றாங்க சாலின் மற்ற மாஸ்டர்ஸ் எல்லாம் வாடாண்டிட்டு. அங்கே பார்த்தா அந்த சாலின் டெம்பிள் மாஸ்டரும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஹீரோ முறைச்சி பார்த்தே பயமுடுத்துவானுகள். அங்கேயே சீனை கட் பண்ணி ஹீரோ காட்டினா ஹீரோ விறுவிறுக்க கரெக்டான விதத்தில் மற்றவங்கள பார்க்கையிலும் ஈஸியாக ஸ்குவாட் செஞ்சு கொண்டு இருப்பான். அப்போ கோவக்கார முட்டை மாஸ்டர் டேய் முஜின் மக்கு பயிலே நாங்கள் ட்ரைனிங் எடுத்து கொண்டு இருக்கும்போது நீ பாட்டுக்கு உண்டஸ்டத்துக்கு ஏதோ செஞ்சு கொண்டு இருக்கான்னு கேட்க ஹீரோ குதும்புக்கார பயல் தானே அவன் இது எண்டஸ்டத்துக்கு படி ட்ரைனிங் எடுக்க மாஸ்டர் ஹேயாங் தான் சொன்னவர், நீங்கள் என்ன அவரை விட உயர் பதவியிலையா இருக்கீங்கன்னு நக்கலாக கேட்க. அப்போ மாஸ்டர் ஹேயாங் வந்து டேய் மொட்டை அவன் வழியிலே எக்ஸசைஸ் ட்ரைனிங் என்ன ஆச்சு அவன் செய்யட்டும் விட அவனும் ஓகே மாஸ்டர் என்றான். ஹீரோ தான் குசும்புக்கு பேர் போனவன் ஆச்சு. அவனும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பின்னால் நீங்கள் பண்ணுற மெதட் பிழையானது, இப்படியே போனால் இன்னும் கொஞ்ச நாளையில் முட்டியை மூட்டை கட்டி வைக்கணும், சேச்சே உங்களை பார்க்கும்போது எனக்கே பெயின் ஃபீல் ஆகுது என்ற மாதிரியெல்லாம் அவனுங்கள மைண்டை மாத்திர பார்த்த நம்ம கோவக்கார மொட்டை மாஸ்டரும் ஓ புத்தா இவனை கொல்லாமல் என்னிட்ட இருந்து இவனை காப்பாற்றுங்க என்ற மாதிரி நினைக்கிறதெல்லாம் உண்மையாகவே அல்ட்டிங்க. நம்ம ஹீரோ தொடர்ந்து 2 மணித்தியாலம் ஒர்க் அவுட் பண்ணி களைச்சி கொண்டு நிற்கல. அப்போ தான் நம்மட முயுல் பயலம் டேய் முஜின் வாடா போய் காலேஜ் சாப்பாடு ஒரு கட்டி வெட்டிட்டு வரலாம்ன்ற ஹீரோ இதுக்குத்தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாரா என்றிட்டு அங்கே போய் குசியோட குந்தினா. அங்கே ஹீரோக்கு ஒரே டிசப்பாயின்ட் என்னன்னு பார்த்தா ஹீரோக்கு முன்னால் அவிச்ச அரிசியையும் பச்சையா கீரையும் வச்சுருப்பாங்க. ஹீரோ டேய் இவன்டா அது ஃபுல்லாக கொண்டு வந்து பிடுங்கி வச்சிருக்கானே பார்த்து கொண்டு இருப்பான். என்னடா சாலின் டெம்பிள் என்றாலே அது வெஜ் தான், ஆனால் நம்ம தலைவர் எங்கடா எனக்கு ப்ரோட்டீனும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு மனசுக்குள்ளே பொங்கி கொண்டு இருப்பான். ஹீரோ டிப்ரெஷன் மூடுக்கு போய் டேய் என்னடா கடவுளையும் சாப்பாடு நல்ல வாசனை தூக்கலாக தாண்டா இருக்குது, இருந்தாலும் ஒரு புடி பசிச்சாலும் புள்ள தின்னுமா என்றிட்டு பொங்கி எழுந்து டேய் மொட்டை பயிலுடா ட்ரைனிங் என்று சொல்லி சாலின் டெம்பிளுக்கு கூட்டிக் கொண்டு வந்து சிறுவ துஷ்பிரயோகமாடா செய்கிறீங்க என்று பொங்கி எலும்பி டேய் உங்களுக்கு மனசாட்சி இருக்கடா, காலையில் ஃபுல்லாக நாங்கள் ட்ரைனிங் செய்கிறேன்டா, எங்களுக்கு ஒரு எனர்ஜிக்கு ஒரு ஒழுங்கான சாப்பாட்டையாடா சார இல்லையாடான்டா. இப்போ கோவக்கார மட்டும் மாஸ்டர் டேய் முஜின் நீ காலையிலேருந்து வம்புக்கே இழுத்து கொண்டு இருக்கா, உனக்கு ஒரு பாடத்தை புரிய வைக்கணும் என்று சொல்ல ஹீரோ இவனுகள் என்னத்துக்கு கோப்படுறானுங்கள்,
நாங்கள் தானே முறைக்கு கோவப்படணும். ஒழுங்கான சாப்பாடை இவனுங்கள் தானே சாரானுகள் இந்த ஹீரோவும் கோவத்தில் நிற்க. அப்போ தான் பின்னால் அந்த ஒரு சத்தம், என்னப்பா அங்கே சத்தம், யாருக்குப்பா பிடிச்சிருக்கு பித்தம் என்ற மாதிரி ஒரு சத்தம். யாருன்னு பார்த்தா பின்னால் ஒரு பெருசு வரும். இதை பார்த்த கோக்கார முட்டை மாஸ்டர் நீங்களா என்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. யாருன்னு பார்த்தா அவர் தான் ஹெச்எஃப் மாஸ்டர் கியோன்மோன். அவரும் இந்த பையனுக்கு சரியான பசி போல, சரி அவன் கேட்குற சாப்பாட்டை கொடுப்போம்ன்ட்டு ஹீரோவுக்கு உனக்கு என்னப்பா ரைஸ் வேணுமான்னு கேட்க, ஹீரோ ரைஸ் எல்லாம் போதுமென்று ஹீரோட வயிற்றை பார்த்தா ஹீரோட வயிறு பொங்கி போயிருக்கும் ரைஸ் சாப்பிட்டு. அப்போ சைட் டிஷ் வேணுமான்னு கேட்க, சேச்சா எனக்கு அதெல்லாம் வேணாம்ன்ட்டு உங்கள்கிட்ட ப்ரோட்டீன் இருக்கான்னு போய் அவனும் என்னென்று கேட்குறான்னு பித்தான்னு முடிச்சுக்கொண்டு நிற்கல. இல்லாட்டி உங்கள்ட்ட சிக்கன் இருக்காண்டு கேட்கக்கூடாத இடத்துல கேட்டுவான். ஏன்டா இது ஒரு சாலின் போல். அவன் உடனே அம்பியில் இருந்த அந்நியன மாதிரி என்னடா கேட்ட என்று கேட்க, அப்போ நம்ம முயலும் டேய் முஜின் காலையிலேருந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற மண்டகிண்ட கலங்கிட்டாடான்னு கேட்க, ஹீரோ எனக்கு எந்த ப்ரோட்டீன் வேணும், அப்போ தான் இந்த மசிலை பில்ட் பண்ணலாம் என்று கொண்டு நிற்கல. ஹீரோக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகும், மசில்ஸா வெயிட், காலையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணுறதும் உண்மையாகவே இருக்குது, சாப்பாட்டு வாசமும் உண்மையாகவே இருக்குது, ஒருவேளை இது கனவா இல்லாட்டிக்கு நான் கொஞ்சம் கதைக்கிற பார்த்து தான் கதைக்கணும் ஏண்டா நான் இருக்குது சாலிட் டெம்பிளில் என்றிட்டு ஹீரோ அப்படியே பெல்ட் அடிச்சு, ஐயையோ எனக்கு காலையில் அவர்லேருந்து பசியில் மண்டை குழம்பி போயிட்டு என்ன எல்லாரும் மன்னிச்சுக்கோங்கன்னு அப்படியே பெல்ட் அடிப்பா பாருங்க. எனக்கு ஒரே சிரிப்பிச்சிருப்பா போயிடும் இந்த சீன். அப்போ நம்ம பெருசு அண்ணியல்லேருந்து திரும்ப அம்பிக்கை மாதிரி, ஓ பசியால் இருக்குங்க காலையிலேருந்து ட்ரைனிங் தானே என்று அவர் சொல்லிக்கொண்டே நிற்கல. ஓ என்று ஹீரோ சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பீன்ஸ் கிடைக்குமா என்று ஹீரோ கேட்குறான். அவரும் இன்னொரு வித்தியாசமான கேட்டு என்று பார்க்குறேன். சாலின் டெம்பிளில் இருக்கிற ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளே இருந்து வாயில் பெண்ணை வச்சுக்கொண்டு, ஐயோ என்னால் முடியவே இல்லைடா, காலையில் ட்ரைனிங் உறவு பச்சை புள்ள சாப்பாடுன்னு வைக்கிறானு, திரும்ப புத்தி ஸ்கிரிப்சர்ன்ட்டு அதை வேறு படிப்பிக்கிறானு, ஈவன் புத்தருக்கு கூட இது போர் அடிக்கிட்டா முடியலைடா என்று புலம்பிக்கொண்டு நிற்கையில், வெயிட் நான் என்னட்டு திரும்ப இந்த வீட்டுக்கு போகிறேன், ஒருவேளை இது ஸ்டோரி தானேண்டா, ஒருவேளை ஸ்டோரி ஃபினிஷ் ஆனால் திரும்ப நான் இந்த வேர்ல்டுக்கு போயிடுவேன் ஹீரோ யோசிச்சு கொண்டு இருக்கேன். ஹீரோ இப்போ இருக்க நிலைமையை படி பார்த்தா ஸ்டோரி என்ன அவ்வளோ பேடாக போகல. ஏன்னா ஹீரோ இருக்கான்னு தானே ஒரு பொடிக்குள்ள, அந்த பொடியோட உண்மையான ஓனர் வந்து டேலண்ட்டுக்கு அது பஞ்சமே இல்லாத, ஏன் டேலண்டே அவன் தான் கூட சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, ஹீரோ இருக்கிற இந்த சாலின் டெம்பிள் தான் முரிம் வேர்ல்டுலேயே மார்ஷல் ஆர்ட்ஸுக்கு பேர் போன ஸ்கூல், அதாவது த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டுவாங்க. அப்படியாப்பட்ட ஸ்கூல் கூட இப்போ ஹீரோக்கு பிரச்சனையாக இருக்காது. இப்போ ஹீரோக்கு என்ன பிரச்சனைடா, ஹீரோ வந்த உடனே சும்மா போகிற ஓனான் எடுத்து வீட்டுக்குள்ளே விட்ட கதையா எல்லாத்தையும் ரொம்ப விலை கொடுத்து வாங்கி வச்சுருப்பான். சரி அது நடந்துச்சு, அதை பற்றி யோசிச்சு நீ ஒன்றும் செய்யலாம் குமாரி வந்துட்டு, சரி நடந்ததெல்லாம் நடந்துட்டு இனி அதை பற்றி யோசிச்சு ஒன்றும் செய்யலாம். இனி இப்போ என்னால் முடிஞ்சதெல்லாம் மாஸ்டர் கேயாங் சொன்ன சேலஞ்சில் வின் பண்ணி என் டெக்னிக்கெல்லாம் கரெக்டானது என்று நிரூபிக்கிறது மட்டும்தான் ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறேன். அங்கேயே சீனை கட் பண்ணினா நம்ம மாஸ்டர் ஹியோஜாங்கும் பிரதர் ஹியோன்மோன் இது உண்மையா, இது நடந்தா, இது எப்போ நடந்தது என்ற மாதிரி பேர் என்னடா, காலையில் ஹீரோ சாப்பிடும்போது செஞ்ச சேட்டையே தான் அவனுக்கு பேர். அப்போ நம்ம ஹெச்எஃப்எம் ஓண்டா அந்த விசித்திரமானபடி இன்னும் இதை கொஞ்சம் குழப்படி செஞ்சான் என்ற மாதிரி சொல்லுவார். அப்போ நம்ம மாஸ்டர் ஹேயாங்கும் செக் அவனை பற்றி சொல்ல என்னட்ட ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி சொல்லுவார். அப்போ நம்ம ஹெச்எஃப்எம் நீ அவனை வச்சு என்ன செய்கிற ஐடியாவில் இருக்கான்னு நம்ம மாஸ்டரும் நான் அவனுக்கு ஒரு வீக் டைம் கொடுத்துருக்கேன், அவன் முகுங்க ஃபேஸ் பண்ணி சேலஞ்சில் வின் பண்ணினா மிச்சத்தை பார்ப்போம்ன்ற மாதிரி சொல்லுவார். அப்போ நம்ம ஹெச்எஃப்எம் பரவாயில்லையே நல்ல முடிவு தான், புத்திசாலித்தனமான ஒரு ஐடியா தான் என்று சிரிச்சு கொண்டு சொல்லுவார். நம்ம செஃப் மாஸ்டரும் திடீரென்று அந்நியனா மாதிரி நீ என்ன முஜின் முகுங்க எதிர்த்து வின் பண்ணுவான்னு நினைக்கிறியான்னு கொஞ்சம் சீரியஸாக கேட்பேன். என்னென்னா முகுங்கண்டா ஆரண்டு தெரியுமெண்டா 2வது எபிசோட் பார்த்தாக்களுக்கு தெரியும். பிகாஸ் நம்ம காலியாக தான் முகம், அதாவது சேலஞ்சில் ஹீரோ ஃபேஸ் பண்ண போகிற ஒரு டிசபிள், அவன் ஹீரோட வயசுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், என்ன வெயிட் கேட்டகரி தான் கூட. ஏன் இப்படி சம்மந்தமே இல்லாமல் நம்ம மாஸ்டர் சேஃபும் கேட்குறேன்டா, ஒவ்வொரு வருஷமும் சாலின் டெம்பிள் நூற்றுக்கணக்கான டிசபிள்ஸை கால் பண்ணுவாங்க. ஏனெண்டா சாலின் டெம்பிளோட டிசபிள் ஆகிற சான்ஸ் கொடுக்க. ஆனால் அதில் 95% ஆட்கள் வந்து ட்ரைனிங்கை தாக்க முடிக்க முடியாமல் துண்டக்கானல துணியக்கானல வேட்டியக்கானல ஒரு ரன் மூட்டை முடிச்சோட சொல்லாமல் இரவோட ஓடி இருப்பானுங்க. ஆனால் அதுலேயும் பாஸ் பண்ணுறது ஒரு 5% ஆட்கள் தான். அதுலேயும் அவங்களோட பேர் சாலின் டெம்பிளில் நிலநாட்டுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர். ஆனால் அந்த முகுங்கோட பேர் சாலின் டெம்பிள் காற்றுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. ஏன் சாலின் டெம்பிள் ஹெட் மாஸ்டரான எனக்கும், ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் சீனியர் மார்க்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு என்று அவன் அவ்வளோ திறமசாலி. நம்ம 2 பேரும் காலியாவுக்கு அவன் சுடுதண்ணிலேயே கையை விடுவான், முஜினை சும்மாவா விடுவான் என்ற மாதிரி மாறி மாறி பில்டப் பண்ணி தள்ளி கொண்டு இருப்பான். அங்கேயே சீனை கட்மினா 1 வீக்குக்கு அப்புறம் சேலஞ்சுக்கான நாளும் வந்துடும். நம்ம காலியா நம்ம ஹீரோ மாஸ்டருக்கு முன்னால் நடந்து வந்து நிற்பானுங்க. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, பெரிய மொட்டை வந்து நம்ம காலியா, அவனுக்கு முன்னால் டோடு போர்டோட சைஸில் நிற்கிறது நம்மளோட ஹீரோ முஜி. மாஸ்டர் நீங்கள் ரெடி தானே என்று கேட்குறேன். அப்போ அவனுங்களும் கான்ஃபிடென்ட்டாக நிற்கானுங்கள். அப்படியே இந்த சேலஞ்சுக்கு முன்னால் 1 வீக்குக்குள்ளே என்ன நடந்ததுன்னு தான் காட்டுறாங்க. ஒரு நாள் காலையில் நம்மளோட ஹீரோ ஸ்ட்ரெச்சிங் வார்ம் அப் பண்ணிக்கொண்டு இருக்கும்போது
அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் முஜிலும் டே என்னடா பண்ணுறாண்டு வந்து கேட்பான். நம்ம ஹீரோ இது ஸ்ட்ரெச்சிங்டான்னு கேட்க அவனுக்கு விளங்காது. அப்படி ஏன்டா என்னன்னு கேட்க ஹீரோ ஸ்ட்ரெச்சிங் வந்துட்டா ஒரு பெஸ்ட் வார்ம் அப் மெத்தட். இது உண்ட நரம்பையும் சரி தசையும் சரி கொஞ்சம் ஆக்டிவாகவும் ஃப்ளெக்சிபிளாக வச்சிருக்குமென்று சொல்லிட்டு ஏன் நீ இதை ட்ரை பண்ணக்கூடாதுன்ட்டு சும்மா இருந்தவனை எடுத்து கவட்டப்புலேருந்து விட்டு ஸ்ட்ரெச்சிங் பண்ணி கொண்டு விட்டு அவனும் டே ஸ்ட்ரெச்சிங்கண்டா என்னண்டு கேட்டதோ ஒரு குத்தமாடான்னு புலம்பி ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறதெல்லாம் எனக்கு ஒரே சிரிப்பு இந்த சீன் எல்லாம். இவங்க 2 பேரும் ப்ராக்டிஸ் என்ற பேரில் ஜோக் காட்டி கொண்டு நிற்க ஏதோ சத்தம் கேட்கும். என்ன சவுண்டு முன்னுக்கு பார்த்தா நம்ம காலியாகும் ஹீரோ போட்டு பந்தாட செயின் லிங்க் ஃபிஸ்ட் என்ற டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருப்பான். அப்போ நம்ம முஜில் பையனும் டேய் இவன் உண்மையாகவே அமேசிங்கான ஆள்றா, அவன் காற்றுல பஞ்ச் பண்ணுற சத்தம் மட்டும் எனக்கு கேட்குதுடா இந்த மாதிரி அவன் பாராட்டி கொண்டு தான் இல்லை. ஆனால் ஹீரோக்கு பின்னால் வயிற்றில் புளிய கரைச்சி வேண்டா அந்த ஒரு அடி ஹீரோவில் பட்டான். ஹீரோ டிக்கெட்டே வாங்காமல் ஒரே அடியாக சொர்க்கத்துக்கு போயிடலாம். அப்படியான பவர் அவன் பஞ்சில் இருக்கும். இதை பார்த்த ஹீரோ இவனை ஸ்ட்ரென்த்தாலேயெல்லாம் தோற்க முடியாது, நாங்கள் எதை பண்ணினா பிளான் பண்ணி பண்ணணும் இந்த ஒரு கிழமையா வடியா ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு தான் இப்போ சேலஞ்சுக்கு தைரியமாக வந்து நிற்பான். ஹீரோ கான்ஃபிடென்ட்டாக நிற்கிறத பார்த்துட்டு மாஸ்டர் இவன் என்ன சேலஞ்சுக்கு வந்துட்டான் எதுவும் சாக்கு போக்க சொல்லிட்டு சாலின் டெம்பிளை விட்டு ஓடிடுவான்ன்றோ நினைக்கிறேன். ஹீரோ என்ன தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒன்றும் ஃபாலோ பண்ணலாட்டிக்கும் ஹீரோ அவன் ஓன் மெதட்டில் ட்ரைனிங் எடுத்துப்பான். என்ன மெதட்டா வேறு ஒன்றும் இல்லை, ஹீரோ மதத்தை போட்டு தலாகி கொண்டு வந்துருப்பான். அப்போ நாம முஜிலும் டேய் என்னடா பண்ணுறான்னு கேட்க ஹீரோ எப்படி காலியாக ஒரே அடியில் நாக் டவுன் பண்ணுறோம் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்கேன்னு நம்ம காலியாக டேய் மென்டல் ப்ரெஷர் கொடுக்குறான்டா இந்த மாதிரி நினச்சிட்டு நிற்கையில் நம்ம மாஸ்டர் இதை பார்த்துட்டு இவன் தடவைத்தாண்டா லாய்க்கன்னுட்டு பாஸில் நினச்சிட்டு போயிருப்பேன். ப்ரெஷரில் மாஸ்டர் காலியாக பார்த்து மனசுக்குள்ளே காலியா முஜினுக்கு மொட்டை மண்டையை குழந்தை நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொடுறான்ற மாதிரி மனசுக்குள்ள வில்லத்தனமாக மாஸ்டர் நினைச்சு கொண்டு இருப்பான். காலியா ஆஹா மாஸ்டர் என்ன தான் பார்க்குறேன்ட்டு கொஞ்சம் சந்தோஷத்தில் உச்சத்தில் இருப்பான். அவனும் டே கிட் என்னை கொஞ்சம் மன்னிச்சிட்றான், உனக்கு சம்பவம் செஞ்சு தான் மாஸ்டர்கிட்ட நான் பாராட்டு வாங்கணும்னுட்டு ஹீரோ பார்த்து கொஞ்சம் பாவப்படுவான். ஆனால் நம்ம ஹீரோ சம்பவக்காரங்க மாதிரி ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு கண்ணிலோ திமிரு கண்ணிலோ ஒரு அகங்காரத்தோட கழுத்தெல்லாம் ஆட்டி போட்டு டே என்ன ஸ்டார்ட் பண்ணுவீங்களா இல்லாட்டிக்கு மாட்டிங்களா திமிரில் கேட்க நம்ம மாஸ்டருக்கு காலியாகும் மண்டை கொதி பிடிச்சி மாஸ்டரும் சரி 2 பேரும் முன்னுக்கு வாங்கன்னு சொல்ல நம்ம காலியாகும் இருறா உனக்கு செயின்லிங் ஃபிஸ்டோட பவரண்டா என்னென்று காட்டுன்னு வச்சுக்கொண்டு முன்னுக்கு வந்து நிற்பான். மாஸ்டரும் ஸ்டார்ட் என்று சொன்ன உடனே ஹீரோ ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் திடீரெண்டு காலியாகும் முன்னால் வந்து காலியாக ரியாக்ட் பண்ணி பஞ்ச் பண்ண முன்னிக்கே ஹீரோ டக்குண்டு அதை டாச் பண்ணி கீழே குனிஞ்சி காலியோட தொட்டையை புட்டிச்சு அவனை தூக்கி தரையோட ஸ்மாக் போட்டு ஜோன்சினாக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஹேண்டில் கொண்டு போடுவான்னு பாருங்க. பியூர் கூஸ் பம்ப்ஸ் எல்லாரும் திகச்சு போயிடுவாங்க. என்னென்னா ஹீரோ முந்தி பாஸ்ட் லைஃப்பில் மிலிட்ரியில் இருக்கும்போது நிறைய காம்போ ட்ரைனிங் எடுத்திருப்பான். அதை யூஸ் பண்ணி தான் இப்போ ஹீரோ நம்ம காலியாக தரையோட சேர்த்து தூக்கி அடிச்சிருப்பான். ஆனால் சம் சீனியர் டிசிபிள்ஸ் எல்லாம் பொறாமையில் இது சரியில்லை இது சாலின் டெம்பிளோட மெதட்ஸே இல்லைன்னு கட்டி தவிப்பானுங்க. ஆனால் சம் ஜூனியர் டிசிபிள்ஸ் எல்லாம் டேய் மலையையே சாச்சிட்டான்டா இந்த மாதிரி வாய்ப்புலேருந்து பார்த்து கொண்டு நிற்பான். காலியாக கிவ் அப் பண்ண ட்ரை பண்ணுவான். என்னதான் ஹீரோ இதெல்லாம் ஒரு செகண்டுக்குள்ளே எவனை அப்படியே தூக்கி ஸ்மாக் டவுன் போட்டதெல்லாம் திகச்சு போயிடுவார். அவனும் அந்த லொக்லேருந்து ரிலீஸ் ஆக ட்ரை பண்ணுவான், அவனால் முடியாது. அப்போ அவனுக்கு சாலின் டெம்பிளோட சம் சீனியர் மங்ஸ் எல்லாம் விட்றாதரா காலியா காலை தூக்கி வை ரோல் ஓவர் பண்ணு முஜின்ட மொட்டையை பிளந்துடுறா இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல ஆல்ரெடி இது லேட் ஆகிட்டேன். ஹீரோ டே நீ இதுக்கு மேலே ட்ரை பண்ணியேண்டா உண்டு ஆமாம் நீ இழக்க வேண்டியது இருக்கு ஹீரோ கொஞ்சம் டெரராக சொல்ல அவனும் பயந்துருவான். ஆனால் சம் சீனியர் டிசிபிள்ஸ் காலியா எழுந்துடுறா உன்னால் முடியும் என்ற மாதிரி சப்போர்ட் பண்ண நம்ம காலியா டே நீங்கள் வேற நேரங்காலம் தெரியாமல் கத்துறீங்களேடா நான் ஆசைப்பட்டால் அவன்கிட்ட கவட்டுக்களை இப்படி கவட்டை புலந்து படுத்து கிடக்கேன் என்னால் முடியலடாண்டே காலியா புலம்புறதெல்லாம் எனக்கு ஒரே சிரிப்புறதா அழுகிறதாண்டே தெரியல அவ்வளோ ஃபன்னாக இருக்கும் இந்த சீன். ஆனால் நாம் எங்கள்ட காலியா பாராட்டியே ஆகணும். ஏன் அவன்கிட்ட கையே உடஞ்சிருமென்னு தெரிஞ்சும் அங்கே யூ அப் பண்ண மாட்டான். அப்படி யூ அப் பண்ணாமல் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு இருக்கும்போது கர் என்ற ஒரு சத்தம் கேட்கும். வேற ஒன்றும் இல்லை காலியாக கை டிஸ்லோகேட் ஆகிடும். ஹீரோவும் சரி சீனியர் டிசிபிளும் சரி ஷாக் ஆகிடும். ஹீரோ சாரி நான் பேர்ன்மெண்ட் பண்ணலைன்னு ஹீரோ சொல்கிறான். உண்மையாக ஹீரோ பேர்ன்மெண்ட் பண்ணலை. அப்போ சீனியர் டிசிபிள்ஸ் எல்லாம் மாஸ்டர் ஹேயாங்கிற மாதிரி கத்துறானுங்க. என்னென்னு பார்த்தா மாஸ்டர் ஹேயாங்க யோசிச்சு கொண்டு நீ இப்போ என்ன செய்கிற வேண்டிட்டு அப்போ ஹீரோ அந்த முகம் கூட கையை சரி செய்ய பார்த்து கொண்டு இருப்பான். அவனும் அம்மா என்ற கையை ஏமாற்றி உடைச்சி போட்டான், இது நியாயமே இல்லை, இது ப்ராப்பரான சண்டையே இல்லைன்ற மாதிரி அவனும் புலம்பிக்கொண்டு நிற்க ஹீரோ டே அலாதரா உன்னாரா என்னோட சண்டைக்கு வர சொன்ன மாதிரி மனசுக்குள்ளே புலம்பிக்கொண்டு நிற்பான். அப்போ எங்களுக்கு செயின்லிங் ஃபிஸ்டண்டா என்னென்னு சொல்கிறாங்க. செயின்லிங் ஃபிஸ்டண்டா ஒன் ஆஃப் த ஃபார்ம்ஸ் இன் 8 எக்ஸ்ட்ரீம் ஃபிஸ்ட். அதாவது இது வந்து எல்போ ஃபிஸ்ட் அண்ட் ஷோல்டரை ஃபோக்கஸ் பண்ணின ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி அவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் க்ளோஸ் ரேஞ்சில் அவனை ஒரே அடியில் நாக் அவுட் பண்ணலாம். அப்படியாப்பட்ட பவர் கூடிய டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணின ஒரு ஆள் தான் நம்ம காலியா. அவன்ட பஞ்சை பார்த்து சீனியர்ஸ் கூட மிரளுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு ஆள் தான் இன்றைக்கு காலையில் பேரூர் தெரியாத ஒரு டெக்னிக்கால் வீழ்த்தப்படுவான். இது ஒரு மறக்க முடியாத நாள் என்று சொல்லிட்டு நம்ம காலியாக காட்டுறாங்க. நம்ம காலியோட கை இன்னும் சேக்கில் தான் இருக்கும்.
அவனும் ஏமாத்துக்காரன் ஸ்டார்ட் பண்ணின உடனே ரஷ் பண்ணி வந்துட்டான். அதுவும் என்ன டெக்னிக்ன்றே தெரியல. ஒரு ப்ராப்பரான ஃபைட்டண்டா நான் தான் வின் பண்ணியிருப்பேன். நம்ம களியா ஊரை குட்டியெல்லாம் ஹீரோ மவுண்டா நீ தான்டா வின் பண்ணியிருப்பா அலாதன்னு சமாளிச்சு கொண்டு இருப்பான். அப்போ சம் மங்ஸ் வந்துட்டு ஆக்சுவலி ஹி இஸ் கரெக்ட், நீ சாலின் டெம்பிளோட ரூலை மீறிட்டா. சாலின் டெம்பிளோட ரூல்ஸ் படி ஸ்பேரிங்கில் சாலின் டெக்னிக்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் பண்ணிட்டு அதான் இதாண்டு கத்திக்கொண்டு நிற்பானுங்க. கோக்கார மட்டும் நீ ஏன் சேஞ்ச்லிங் ஃபிஸ்ட்டை யூஸ் பண்ணலன்னு ஹீரோ ஹீரோ 2 பேரும் அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் பஞ்சை மாறி மாறி கொடுத்துருவோம். இதால் 2 பேருக்குமே செவரலாக இன்ஜூர் ஆகிருக்கும். ஆனால் எனக்கு காலியாவை இன்ஜூர் பண்ணுறதுல 1% விருப்பமும் இல்லை. அதான் நான் வேற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவனுக்கு சேதம் இல்லாத மாதிரி அவனை டிஃபீட் பண்ணின்னு சொல்லிவிட்டு நான் அவனை அள வச்சிருந்தேன். ஆனால் அவனுக்கு பெருசாக ஒரு செவரலான இன்ஜூரையும் கொடுக்கலன்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஆனாலும் நம்ம சீனியர் மங்ஸ் எல்லாம் இல்லை நீ அந்த டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணியிருக்கணும் மட்டையன்கள் மாதிரி சொல்ல ஹீரோவுக்கு கோவம் வந்து ஹீரோ கையை முறுக்கிட்டு டேய் நான் வின் பண்ணிட்டேன் என்ற மாதிரி சொல்லுவான். அப்போ அவங்க ஹோக்கார மட்டும் இப்படியே போனான். சாலின் டெம்பிளோட டிசபிள்ஸுக்கு சாலின் டெக்னிக்ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடும். இப்போ என்ன செய்கிற அவங்க மேபி நாங்கள் அவங்கள இழக்க வேண்டிய சூழ்நிலையும் பெற வேண்டிட்டு நம்ம மாஸ்டர்கிட்ட என்ன செய்வோம் மாஸ்டர் என்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகே கேஸ், இன்றைக்கான எபிசோட் அவ்வளோதான். ஆக்சுவலி எதிர்பார்த்த சப்போர்ட் இல்லை. ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணலை, லைக்கும் பண்ணுறீங்க. இல்லை மினிமம் ஒரு லைக்கையாச்சும் தட்டி விட்டுட்டு போங்க. அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நானும் டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ணுவேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.